வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பொன் குலேந்திரன் அவர்களின் தன்னம்பிக்கை. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கன்னத்தில் கை வைத்தவாறு எதையோ பறிகொடுத்தவன் போல் ஒரு இளைஞன் பக்கத்தில் கயிற்றோடு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவாறு அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அழுது வீங்கிய அவன் முகத்தில் சோகம் பிரதிபலித்தது. அவனை பார்த்து பல விழுதுகளுடன் சடை வளர்த்த ஆலமரம் பரிதாபப்பட்டது. ஏய் மனிதா, உனக்கு என்ன அப்படி நடந்து விட்டது? சோகமாய் சிந்தித்தபடி இருக்கிறாயே என்றது மரம் மனிதனை பார்த்து. எனக்கு ஒன்றுமில்லை, என்ன வாழ்க்கை இது என்று யோசிக்கிறேன் என்றான் இளைஞன். நீ பொய் சொல்கிறாய். உனக்கு பக்கத்தில் கயிறு ஒன்று இருக்கிறதே, எதற்காக? அதற்கென்ன உனக்கு? என் பெயருக்கு களங்கம் விளைவிக்க பார்க்கிறாயா? உன் பெயர் என்ன? அப்படி உன் பெயருக்கு களங்கம் விளைவிக்க நீ பெரிய ஆளா? ஆமாம், ஆலமரமான என்னை சுருக்கமாக ஆள் என்பார்கள். நான் பரிசுத்தமானவன், அதை கெடுத்து விடாதே. பரிசுத்தமா? புதுமையாக இருக்கிறதே. உன் உடம்பு முழுவதும் தூசியும் சிலந்தி வலைகளும் இருக்கின்றதே. காகங்கள் இருந்து எச்சம் விட்டிருக்கின்றனவே. நீ எப்படி பரிசுத்தமானவன் என்று சொல்ல முடியும்? உனக்கு வேதத்தை பற்றி தெரியுமா? என்னில் சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய திருமூர்த்திகள் குடியிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நான் பரிசுத்தமானவன். அவர்கள் உன்னில் எங்கிருக்கிறார்கள்? எங்கே எனக்கு காட்டு. சிவன் என் உச்சியிலும், விஷ்ணு என் நடுப்பாகமான தண்டிலும், பிரம்மன் என் வேரிலும் இருக்கிறார்கள் என்கிறது வேதம். ஆகவே நான் மரங்களுக்கெல்லாம் அரசன். நீ அதனால் எப்படி அரசனாக முடியும்? என் கம்பீரத்தை பார்த்தாயா? நான் எத்தனை விழுதுகள் விட்டு அவையெல்லாம் எனக்கு பாதுகாவலர்களாக நிலத்தில் வேர் ஊன்றி இருப்பதை கண்டாயா? நான் வயதில் முதிர்ந்தவன். என்னை நம்பு, உன் தந்தையை எனக்கு தெரியும். தெரியுமா? அதிசயமாக இருக்கிறதே. ஆம், பல வருடங்களுக்கு முன் நீ சிறுவனாக இருக்கும்போது கடன் தொல்லை தாங்க முடியாமல் என் மரக்கொப்பில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து மடிந்தார் உன் தந்தை. அதன்பின் உன் அக்கா காதலில் தோல்வி கண்டு என்னில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அந்த தன்னம்பிக்கை இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்த நீயும் அவர்களைப் போல் என்னில் தூக்கு போட்டு தற்கொலை செய்ய பார்க்கிறாய், அப்படிதானே? அது என் சொந்த முடிவு. இப்போ அதுக்கு என்ன? ஏற்கனவே பேய் ஆள் என ஊர் சனங்களிடம் உன் அப்பனும் அக்காவினதும் செயல்களால் கெட்ட பெயர் வாங்கிவிட்டேன். அவர்களின் நாவி இங்கு உலாவுவதாக மக்கள் நம்பினார்கள். அங்கே பார், ஒரு சூலாயுதத்தை காவலுக்கு எனக்கு கீழ் குத்திவிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் என் விழுதுகளை பறித்து பல் தேக்க வருபவர்கள் கூட இப்போது பயத்தால் வருவது கிடையாது. நீ என்ன பல் வைத்தியனா? ஏன்? ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று நீ கேள்விப்படவில்லையா? எனது விழுதுகளும் வேர்களும் பல ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. அதோ பார், என் விழுதுகளில் தொங்கும் சின்ன தொட்டில்களை குழந்தை இல்லாதவர்கள் நேர்ந்து கொண்டு கட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமா? எனக்கு பின்பக்கத்தில் உள்ள சுமைந்தாங்கி கல்லை பார். அந்த கல் எதற்கு? வெகு தூரம் நடந்து வந்தவர்கள் சுமை தாங்கியில் தம் பொருட்களை வைத்து என் நிழலில் இளைப்பாரி செல்வதுண்டு. அது எனக்கு பெருமையை தரும். என் மரத்தில் உள்ள காக்கை கூடுகள் எத்தனை என்று பார்த்தாயா? அதில் காகங்கள் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து பறந்து செல்லும் போது நான் எவ்வளவு சந்தோஷம் அடைவேன் தெரியுமா? அதில் என்ன சந்தோஷம்? அவர்கள் போகும்போது தம் எச்சத்தால் உன்னை அசுத்தப்படுத்தி விட்டு செல்கிறார்களே, அது பரவாயில்லை. கடும் மழையில் அவை இருந்த இடம் தெரியாமல் கழுவி போய்விடும். ஆனால் உன் அப்பனாலும் அக்காவாலும் எனக்கு ஏற்பட்ட கரை இன்னும் போகவில்லையே. மக்கள் பயத்தில் எனக்கருகே வருவதில்லையே. நீ வேறு என்னில் தற்கொலை செய்ய பார்க்கிறாய். உனக்கு தெரியுமா எனக்குள்ள பிரச்சனை? அப்படி என்ன தற்கொலை செய்ய உன்னை தூண்டிய பிரச்சனை? காதலில் தோல்வியா? அல்லது உன் அப்பனை போல் கடன்காரர் தொல்லையா? இல்லை இல்லை, எனக்கு ஒருவரும் உத்தியோகம் தரமாட்டார்களாம். என் மனைவியையும் ஒரு வயது குழந்தையையும் என்னால் காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறேன். நான் வாழ்ந்த என்ன பயன்? அதுதான் தூக்கு போட்டு சாகலாம் என்று வந்தால் உன் அச்சரிப்பு வேறு. தம்பி, நீ ஒரு கோழை. உன்னில் நம்பிக்கை இல்லாதவன். எல்லாம் நன்றே நடக்கும் என்று எப்போதும் நினை. என்னை போல் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உனக்கு வேண்டும். உத்தியோகம் உன்னை தேடி வரும். இயற்கை எண்ணெயின் குழந்தைகள் நாம்.
ஆகவே ஒருத்தருக்கு ஒருவர் உதவ வேண்டாமா? உதவியா? நான் போகவே வழியை காணோமாம். நான் எப்படி பிறருக்கு உதவ முடியும்? உன்னால் முடியும் தம்பி. சற்றே சுற்றும் முற்றும் பார். எத்தனை ஆயிரக்கணக்கான விழுதுகள் இருக்கிறது பார்த்தாயா? அது மட்டுமா, அந்த சுமைதாங்கியில் எத்தனை பேர்கள் இளைப்பாறிச் செல்வதையும் பார்த்தாயா? தெரிகிறது. இப்ப அதற்கு என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? 2 மைல் தூரத்தில் உள்ள பக்கத்து ஊரில் ஆலமரங்கள் கிடையாது. அங்குள்ள ஆயுர்வேத வைத்தியருக்கு பல் வைத்தியத்துக்கு மருந்து தயாரிக்க என் விழுதுகள் தேவைப்படும். நீ ஏன் அவற்றை சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து சென்று அவருக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்க முடியாது? அதோடு சேர்ந்து சுமைதாங்கிக்கு அருகே இளநீர் விற்கும் வியாபாரமும் ஆரம்பிக்கலாமே. வந்து தங்கி போகிறவர்கள் தாகத்துக்கு நிச்சயம் வாங்கி கொடுப்பார்கள். 2 மைல் தூரத்திற்கு நல்ல தண்ணீர் கிணறு கூட கிடையாது. நல்ல யோசனைதான். என்னால் முடியும் என நீ நினைக்கிறாயா? உன்னால் முடியும் தம்பி. தற்கொலை முடிவை மாற்றி துணிந்து செயல்படு. வெற்றி நிச்சயம். இளைஞனின் மனம் மாறியது. சிந்தித்தான். தான் கொண்டு வந்த கயிற்றை சுழற்றி தூர எறிந்தான். மரத்தடியில் உள்ள வைரவருக்கு ஒரு கும்பிடு போட்டான். திட மனதுடன் புது பயணத்தை ஆரம்பித்தான். மரத்தில் இருந்த குயில்கள் கூவி அவனை வாழ்த்தின. ஆலமரத்தின் இலைகள் காற்றில் அவன் மேல் சொரிந்தன. தென்றல் காற்று அவனுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அவன் ஒரு புது மனிதனானான். உண்மையான நண்பன். ஒரு செல்வந்தர் வீட்டில் தெண்டன் என்பவன் காவலாளியாக வேலை பார்த்து வந்தான். தினமும் அவன் வீட்டுக்கு திரும்பும் போது மது அருந்தி வயிறு நிறைய சாப்பிட்டு வருவான். அவன் மனைவி, தினமும் இப்படி குடித்துவிட்டு தின்னுவிட்டு வருகிறாயே, உன்னுடைய சம்பளம் இதற்கே போய்விட்டால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று கடிந்து கொண்டாள். அதற்கு தெண்டன், நான் வேலை செய்யும் வீட்டில் சிங்கன், வீரன் என இருவர் தோட்ட வேலை பார்க்கின்றனர். அவர்கள் இருவரும் என்னிடம் மிகுந்த பிரியமுடையவர்கள். சிங்கன் எனக்கு மதுவும் உணவும் அளிப்பான். வீரனோ தன் உயிரையே கொடுக்கக்கூடியவன் என்று கூறினாள். சில நாட்களுக்கு பிறகு தெண்டனும் அவன் மனைவியும் சிங்கன் வீட்டுக்கு சென்றனர். அவர்களை அவன் அன்போடு வரவேற்று உபசரித்து விருந்தளித்து அனுப்பி வைத்தான். அதன் பிறகு வீரன் வீட்டுக்கு சென்றனர். அப்போது வீரனும் அவன் மனைவியும் சூதாட்டத்தில் கவனமாக இருந்தனர் என்றாலும் சிறிது நேரம் அன்போடு பேசி உணவு அளிக்காமல் அனுப்பி வைத்தனர். தெண்டன் மனைவிக்கு அவர்கள் உணவு அளிக்காதது வருத்தம் தந்தது. வீரன் உயிரையே கொடுக்கக்கூடியவன் என்று புகழ்ந்தாயே என்று ஆத்திரப்பட்டாள் மனைவி. தெண்டன் அவளை சமாதானப்படுத்தினான். சில மாதங்களுக்கு பின் தெண்டனும் மனைவியும் ஆலோசித்து நட்பை சோதிக்க தீர்மானித்தனர். தெண்டன் மனைவி மட்டும் சிங்கன் வீட்டுக்கு சென்று கவலை தோய்ந்த முகத்தோடு கணவனை செல்வந்தர் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் என்று கூறினாள். பணக்காரனை நாம் என்ன கேட்க முடியும்? ஏன் விளக்கினீர்கள் என்று கேட்க நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? பணக்கார வர்க்கத்தாரிடம் வேலை செய்வது தலைக்கு மேல் கத்தி தொங்குவது போன்றது. வேறு வேலை தேடிக்கொள்ள சொல்லு என்று அவளிடம் கூறி அவளை அனுப்பி வைத்தான் சிங்கன். அடுத்து வீரன் வீட்டுக்கு சென்று தன் கணவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக சொன்னாள் தெண்டன் மனைவி. வீரன் மிகவும் கவலைப்பட்டு முதலாளி மற்றும் அவர் மனைவியிடம் மிகவும் பணிவோடு வேண்டி அவனுக்கு வேலை மீண்டும் கிடைக்க முயற்சி எடுக்கிறேன், தைரியமாக போ, கவலை வேண்டாம் என்று ஆறுதல் கூறி அனுப்பினான். அப்போதுதான் வீரனின் நட்பின் உயர்வை அறிந்து பகிர்ந்தாள் தெண்டனின் மனைவி. உண்மையான நண்பன் ஆறுதல் கூறி ஆதரவு காட்டுவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.